வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேக் டு வில்லேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பேசிக் ஸ்பாஞ்ச் கேக். இந்த கேக் பேஸ் பண்ணி நீங்க வேற வேற க்ரீம்ஸோ இல்லைன்னா வேற வேற சாக்லேட்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணி வெரைட்டிஸ் ஆஃப் கேக் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன்னு நோட் பண்ணிக்கோங்க. 150 கிராம் மைதா, 150 கிராம் பட்டர், 130லேருந்து 150 கிராம் வரைக்கான சுகர், கொஞ்சமா தேவைக்கு நம்ம விருப்பப்படுற அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ், 3 முட்டை, வெனிலா எசன்ஸ், 3 கிராம் பேக்கிங் பவுடர், 1 கிராம் பேக்கிங் சோடா. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, மிக்சிங் பவுல். முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஷிஃப்டர் எடுத்துக்கோங்க, இது ஜல்லடை தான். அதில் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்க போகிறோம். லம்ஸ் இல்லாமல் தட்டிக்கணும். அதுக்காக நம்ம ஜலிச்சுக்கிறோம். தட்டி எதுவும் சேர்ந்து வைக்கிறாரு. அவ்வளோதான். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 150 கிராம் பட்டர். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியும் செய்யாதீங்க, மிக்ஸ் பண்ண ரொம்ப தங்கமாக இருக்கும். அதனால வெளியே எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்து. இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இந்த ஹேண்ட் பீட்டர் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்க, ஓரளவு சுகர் இதில் கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ இனி நல்லா சேர்த்து நல்லா கிளம்பு. இப்போ இதில் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் நல்லா கரைஞ்சி போயிருக்கு. வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாருமே சேர்த்துட்டோம். அதாவது பட்டர், எக்கு, அப்புறம் சுகர், வெனிலா எசன்ஸு எல்லாமே இதில் போட்டோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா தனியாக சளிச்சு வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டுறாதீங்க, தட்டிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண. இப்போ எல்லாமே இதில் தட்டிட்டோம். நான் வந்து இன்னைக்கு வந்து கேக் வந்து அவனில் செய்ய போகிறேன். அவன் இல்லாதவங்க வந்து குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் மூடியில் இருக்க கேஸ் கட்டும் வெயிட்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் கழட்டி வச்சிடணும். குக்கரில் வந்து ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு கல் உப்பு, பொடி உப்பு இல்லை அப்படின்னா மணல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மணல் யூஸ் பண்ணி நீங்கள் அவன் மாதிரி அதை பயன்படுத்தலாம். ஒரு லேயர் போட்டுட்டு குக்கரில் அடியில் ஒரு லேயர் நீங்கள் இந்த மணலோ இல்லை கல் உப்பையோ நீங்கள் சேர்த்துட்டு சிம்மரில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சிடணும். எக்காரணத்தை கொண்டு கேஸ் கட்டோ விசிலோ பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கேக்கை இன்னொரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உள்ளே வந்து வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கேக் தயாராகிடும். இப்போ நான் அவனில் செய்கிறது எப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து இப்போ சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் செய்யலாம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், ரொம்ப சின்ன சின்ன கப்ஸாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும்ட்டு இந்த மாதிரி சிலிக்கான் கப்ஸ் இருக்கு என்கிட்ட.
இதில் வந்து லைட்டாக பட்டர் தேய்ச்சிக்கலாம். பட்டர் தேவைப்படாது, சிலிக்கான்னால வெளியே வந்துடும், இருந்தாலும் சேஃபாக சைட். இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸில் 3/4 பதத்துக்கு ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா அது எழும்பி வரும். இந்த அளவு நீங்கள் ஊற்றினா போதும். இதே மாதிரி எல்லா கப்ஸ்லையும் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எல்லா கப்ஸ்லையும் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி மஃபின் மோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் வைக்கலாம். இதை இந்த மாதிரி இப்படி டேப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நீங்கள் அமேசானில் வந்து சிலிக்கான் கப் கேக் மோல்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நான் வேணால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வேணால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவனை வந்து இப்போ நான் 160 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 160 டிகிரி செல்சியஸ்னால் ஒரு 17 மினிட்ஸ், இல்லை அப்படின்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸ் வைக்கிறீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் போதும். இப்போ வந்து நான் அவனை வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் வச்சுருக்கேன். $180 டிகிரி செல்சியஸில் 3 மினிட்ஸ். பாருங்க, கேக்கை வெளியே எடுத்துட்டேன். இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரும். அப்போ இது வெந்துருச்சுன்னு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்க, கேக் நல்லா அப்படி ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. இவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு தெரியல உங்களுக்கு, ஃபீல் பண்ண முடியுதாங்க பாருங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. வாழ்க வளமுடன்.